அனைவருக்கும் வணக்கம். சிறைடைக்க சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ பார்ப்போம். மீனா வந்து முத்துக்காக பார்த்து பாசிப்பருப்பு வச்சு ஒரு தோசை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் முத்து வந்து வேலைக்கு கிளம்புற அவசரத்தில் வந்து அதை பற்றி பாராட்டி பேசாமல் எதுவுமே பண்ணாமல் அவசரமாக கிளம்பி போயிட்டார். அடுத்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்காக பூக்கடைக்கு வந்து மீனா போகிறாங்க. நாங்கள் தான் சொன்னோம்ல, புருஷமர்கள் எல்லாருமே கல்யாணம் பண்ண புதுசில் வந்து இருந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. போக போக நம்மளுடைய அருமை பெருமைலாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னோம்ல. நீ கேட்டியா பார்த்தியா, கடைசி வந்து அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டார். ஒன்றுமே பாராட்டி ஒன்று பேசவே இல்லைல்ல. நீ வந்து பாரு, அவரை நம்பி பெட்டு கட்டினா இப்போ 50 ரூபா உனக்கு வேஸ்ட், எடு 50 ரூபா எடு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அவர் வந்து வேலை கிளம்புற அவசரத்தில் தான் சரியாக பேசாமல் போயிட்டார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எல்லோரும் அப்படி தான். கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்மளாம் பழசாக போயிடுவோம், நம்மளை பற்றி எதுவுமே கேர் பண்ண மாட்டாங்க, எல்லாம் ஆம்பளையெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என் புருஷன் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபோன் போடு, அவர் எப்படி பேசுகிறாரு நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஃபோன் போடுறாங்க, ஸ்பீக்கர்லேயும் போடுறாங்க. இன்னும் என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்கீங்கன்னு. ஒரு சவாரிக்காக அவசரமாக கிளம்பி போய்கிட்டு இருக்கேன், சவாரி வர சொன்னாங்கன்னு. ஓ அப்படியா, என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை காலையில் இன்றைக்கி நான் தோசை ஊற்றி கொடுத்தையில சாப்பிட்டீங்களேன்னு. ஆமாம் சாப்பிட்டேன், என்ன இப்போ அதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை அது எப்படி இருந்துச்சுன்னு. மீனா விளாண்டுட்டு இருக்கேன், நானே ஒரு சவாரியை கூப்பிட்றக்க அவசரமாக போய்கிட்டு இருக்கேன், நீ என்னடா தோசை சுட்டிங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு மாறி கேட்டுக்கிட்டே இருக்க. வை மீனா நீ ஃபோன் அப்படின்ட்டு வச்சிட்றாங்க. பார்த்தியா நான் தான் சொன்னேன் இல்லை, அவரெல்லாம் ஒன்று அவ்வளோதான் வெறுத்து போயிட்டார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, என் புருஷன் அப்படிலாம் கிடையாது, என் புருஷன் எப்போவுமே என் மேலே அன்பாக தான் இருப்பார், இந்தாங்க உங்கள் 50 ரூபா, அதுக்காக இவர் அப்படி சொல்லாதீங்க அப்படின்ட்டு அந்த 50 ரூபா கொடுத்து முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ரோஹிணியை காட்டுறாங்க, விஜயாவை காட்டுறாங்க. ரோஹிணி வந்து கடைக்கு போயிருக்காங்க அவங்க பையனோட பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. விஜய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஃப்ரெண்டு வீட்டில் வந்து போய் கேட்குறாங்க, இந்த வீட்டில் வர இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஏதோ சர்க்கஸ் வீட்டில் இருந்த மாதிரி இருக்குன்னு. என்ன விஜய் என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. ஆமாம், அந்த ரோஹிணி பார்லருக்கு கிளம்பி போயிடறா, அந்த மனோஜ் பையன் லூசு மாதிரி 7 கலரில் 7 சட்டை வாங்கிட்டு அதை தான் போடுவேன்னு உயிரை வாங்கி தோணையிறியா. இந்த முத்து பையன் வீட்டில் தூக்கி ஒரு உண்டியில் தூக்கி வச்சிருக்கியா. இந்த ஸ்ருதி எனக்கு கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறா, அவள் இஷ்டத்துக்கு எனக்கையாவது பேசிக்கிட்டே இருக்கா. இந்த பூ கட்டுறக்காரி அவள் கையில் காசு இருக்கிறனால தெனாவட்டம் நடந்துக்கிறா, என் கையில் காசு இல்லை, எவனே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது நான் இந்த பாட்டு இந்த நம்ம பரதநாட்டியத்தை வந்து முன்னேற வச்சு எப்படியாவது நான் காசு சம்பாதிக்கணுன்னே அதை தான் நம்ம போட்டுட்டு தான் யாருமே பரதநாட்டியத்துக்கு டான்ஸ் கற்றுக்க வரவே இல்லையே அப்படிங்கிறாங்க. அதான் வரவே இல்லை, எப்படி தான் இவங்களை முன்னேற்றுறது, எப்படி தான் நான் பரதநாட்டியம் எடுக்கிறதுனே புரியவே மாட்டேங்கிறேன் பார்வதி, ஏதாவது ஐடியா சொல்லேன் அப்படிங்கிறாங்க. சரி ஒன்று பண்ணுவோமா, இந்த ஃபஸ்ட்டு சிம் கார்டு வாங்கும்போது ஒரு சிம் கார்டு வாங்குங்க ஃப்ரீ, அப்புறம் 1 மந்த்துக்கு வந்து இன்கமிங் கால் ஃப்ரீ, அவுட் கோயிங் கால் ஃப்ரீன்னு போடுவாங்க. அடுத்து போக அப்படியே ரேட்டை கூட்டி கடைசி ரீசார்ஜ் பண்ணால் தான் பேச முடியும்னு சொல்லி ரொம்ப ஹையாக பண்ணுவாங்களே, அது மாதிரி ஃபஸ்ட்டு உனக்கு ஆஃபர் போடுவோமா அப்படிங்கிறாங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. மாதம் வர்ற எல்லாருக்குமே நம்மளுக்கு பரதநாட்டியத்துக்குரிய சார்ஜ் வந்து எதுவுமே கிடையாது, ஃப்ரீ, 2வது மாதத்துல தான் காசுன்னு சொல்லி போடுவேன். அதுக்கு என்னை ஓசிஆர் டான்ஸ் கிளாஸ் எடுக்க சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது, இதுக்கு எப்படினாலும் நீ தானே எனக்கு வாடகை கொடுக்க போகிறோம், இந்த வீட்டுக்கு கரண்ட் பில் நான் தானே கிட்ட போகிறேன், அந்த வாடகை காசு வரக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன், பரதநாட்டியம் வரவங்க கண்டிப்பாக அந்த டான்ஸ் ட்ரெஸ்ஸை தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொடு, நம்ம போய் கடையில் போய் கம்மியான ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம், அதை நீ ரேட் அதிகமாக சொல்லி அந்த அளவில் ஃபீஸை இதில் வாங்கிரு அப்படின்னு. பரவாயில்லையே சூப்பரான ஐடியா கொடுக்குறிய பார்வதி, ஓகே வா கடைக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அவங்க பையனுக்கு ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்க அதே கடைக்கு தான் பார்வதியும் அவங்க ஃப்ரெண்டு விஜயா 2 பேருமே போகிறாங்க. போய் பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துறாங்க, பரதநாட்டியத்துக்கு எடுக்கணும், இருக்கல கம்மியான ரேட்டுக்கு எடுக்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் இவ்வளோ காசு போட்டு எடுக்கணும்னு விஜய் இருக்காங்க. எப்படினாலும் நீ கையில் வாங்க தானே போகிற, காசை எடு அப்படின்ட்டு எடுத்து முடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் இங்கே ரோஹிணி வந்து கிறிஷ் உனக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன், இந்த 2 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் 2 கலருமே சூப்பராக இருக்குமா, உனக்கு என்ன கலர்மா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கலர் நல்லாயிருக்கும், இதை எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு ஒரு ப்ளூ கலர் எடுத்துடுறாங்க. சரி இது ஓகே தான், இதை பேக் பண்ணிடுங்க, பில் எங்கே கட்டணும் அப்படின்னு மேலே போய் கட்டணும் மேம் அப்படிங்கிறாங்க. சரி நான் அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கரெக்டாக இவங்க வந்துடுறாங்க. அடுத்து இவங்க ட்ரெஸ் கடையில் இருக்கிறத பார்த்துறாங்க பார்வதி. ரோஹிணி நீ என்ன இங்கன்னு. அது வந்து ஆண்டி அது அண்ணே, நீங்கள் எங்கே ஆண்டி இங்கேன்னு. நான் பரதநாட்டியத்துக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தேன், என்னோடய கிளாஸ்க்காக, நாங்கள் ஒரு ஆஃபர் போட போகிறோம் தெரியுமா, சூப்பரான ஆஃபர் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அந்த கடைக்காரர் வந்துடுறாரு. வந்து மேடம் இந்தாங்க உங்கள் பையனுக்கு ட்ரெஸ் வாங்கினீங்களா, அதுக்குரிய பில் அப்படின்னு. எந்த ட்ரெஸ்ஸு, அதுவும் பையனுக்கா, என்னையா பேசுகிற, அவள் என் மருமக, அவள் கல்யாணம் ஆகியிருக்கா தவிர அவளுக்கு இன்னும் பிள்ளையே பிறக்கலை, அது எப்படி நீ அவள் பையனுக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம்னே. அவங்க அப்படி தான் சொன்னாங்க மேடம்னே, நீ எப்படியா சொல்லலாம்னு. ஆண்டி இருங்க ஆண்டி, அது என் கிளைண்ட்டோட பையனுக்கு, என் கிளைண்ட்டுக்கு ஆஃபர் ஒன்று வந்து நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கேன், மேக்கப் எல்லாம் போட்டோம்னா அவங்களுடைய பர்த்டேக்கு நான் கிஃப்ட் கொடுக்குற மாதிரினே. அதுக்குன்னு 10,000க்கு ட்ரெஸ்ஸா, 10,000க்கு ட்ரெஸ்லாம் ரொம்ப அநியாயமாக இல்லை, ரொம்ப அதிகமாக இல்லை ஆண்டி, அதுக்கு ஏற்றப்ப அவங்ககிட்ட நான் அமௌண்ட்டு வாங்கிக்கிடுவேன் ஆண்டின்னு. ஏமா ரோஹிணி 10,000க்கு மேலே வரைக்குமாமா நீ தொழில் செய்கிற, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பார்வதி ஆண்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆண்டி இருங்க ஆண்டி, நீங்கள் இதுக்கு அவட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஒரு குழந்தை பெற்ற பிள்ளைய மாதிரி இப்படி நினச்சா மற்றவங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, தெரிஞ்சவங்க எதுவும் கேட்டாங்கன்னு அப்படின்ட்டு பயங்கரமாக கத்துறாங்க. ஆண்டி இருங்க உங்கள் பில்லு சேர்த்து நானே கட்டிக்கிறேனே. இல்லைம்மா அவளுக்கு வந்து 6,000 ரூபாய்க்கு மேலே பில்லு வந்திருக்கு, அவளே கட்டிக்கிடுவோம் அப்படின்னு பக்கத்தில் ஃப்ரெண்டு பார்வதி சொல்கிறாங்க. இரு சும்மா ரோஹிணி தான் கட்டுறீங்கிறாள், சரி வந்த
ரோஹிணி நீ கேட்டிக்கோ அப்படின்றாங்க. இருமா அப்படியே ஜன்னலுக்கு ஒரு ஸ்க்ரீன் பார்த்தேன், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்க. அது காஸ்ட்லியில் விஜயா சொன்னேனே, இரு ரோஹிணி தானே காசு கொடுக்க போகிறா, அதெல்லாம் கொடுத்துருவா அப்படின்ட்டு சிக்கமாக போய் ரோஹிணி கிட்ட காசு கொடுத்து அந்த பில் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, சரி இவங்களால நம்மளுக்கு வேறு 6000 ரூபாய்க்கு மேலே செலவு, இவங்க கண்ணில் போய் பட்டேன் பாரு அப்படின்ட்டு. அடுத்த ரோஹிணி எங்கேயா பக்கத்தில் போய் ஹோட்டலில் சாப்பிடலாமா அப்படிங்கிறாங்க. ஹோட்டல்லே ஆண்டி அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆமாம் வாமா போய் சாப்பிட்றான், வா வா பார்வதி, அதெல்லாம் ரோஹிணி ரூபா கொடுத்துருவானே. சரிங்க ஆண்டி வாங்க அப்படின்ட்டு. ஐயோ கூட கொஞ்சம் செலவா அப்படின்ட்டு ரோஹிணி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடை காட்டுறாங்க. முத்து மீனா இருக்காங்க. மீனான்னு கத்திக்கிட்டே வராரு. என்னங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு அப்படிங்கிறாங்க. என்ன செங்கல் வாங்கிட்டு வந்திருக்கீங்களானே. செங்கலா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் சிமெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களானே. என்ன நீ நான் ஆசாசியாக உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தால் நீ என்னென்னா கல் செங்கல் சிமெண்ட் மூடன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. என்ன வாங்கிட்டு வந்தேன்னு முதல் பாரு அப்படின்னு. சரி என்ன வாங்கிட்டு வந்தீங்க. இங்கே பாரு சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்காக, அதுவும் 2500 இது பட்டு சேலை கிடையாதான், அது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே. ஐயோ அந்த பேரை கூட நான் மறந்துட்டேனே. நான் உனக்காக சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன், அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அந்த கலர் வாங்கி பார்த்துமா, அது எதுவுமே பார்க்க மாட்டேங்கிற, நீ ஏட்டி போய்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. ஓஹோ உனக்கு புதுசாக வாங்கிட்டு வந்து அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி இருக்குங்கிறது சொல்லணுமோ, அது கூட உங்களுக்கு தெரியுமானே. என்ன மீனா நீ என்ன ஒரு மாதிரியாவே பேசுகிற, என்னாச்சு உனக்குன்னு. உங்களால் எனக்கு 50 ரூபா தெண்டம் தெரியுமானே. என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனது, அந்த தோசைக்காக 50 ரூபா பெட்டு கட்டினது எல்லா வார்த்தையும் சொல்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும் நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட 50 ரூபா பெட்டு கட்டியிருக்கேன்னு என்கிட்ட என்ன சொன்னியா. நீ இந்த கடைக்காரையும் கூட 2500 ரூபாய்க்கு சேலை வாங்கிட்டு போகிறீங்க, ஆனாலும் ஒய்ஃபை வந்து திருப்திப்படுத்தவே முடியாது. ஒன்று ரேட்டு கம்மியாக இருக்குமாங்க, ஒன்று பார்டர் சிறுசாக இருக்குமாங்க, கலர் சரியில்லைமாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்காக என் ஒய்ஃப் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு அவருக்காக நான் போய் பெட்டாக கட்டிட்டு வந்தேன். அப்படிலாம் இல்லை நீ மட்டும் எனக்கு கேட்காம நீ ஏட்டி பெட்டு கட்டிட்டு வந்தேன், அது எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இதில் ஒன்றும் குறைச்சல அப்போ நீங்கள் சமாதானம் ஆகிட்டியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஆக தான் செய்யணும்ல அப்படின்னு சொல்லி உங்களால் இருந்தாலும் எனக்கு 50 ரூபா வேஸ்ட்டு தானே. போமீனா நீ 50 ரூபாயை பற்றி பேசிகிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க.